अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालगिरीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतभक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। கண்ணன் பகவத்கீதையில் சாதுர்வர்ணியம் அப்படின்ற வியவஸ்தை தன்னாலேயே ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு காட்டுறான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா தஸ்ய கர்த்தாரமபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு கீதா ஸ்லோகம். அப்படி சொல்கிறச்சே பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்கள் அப்படின்ற இந்த வியவஸ்தையை கண்ணனே ஆக்கி கொடுத்துருக்கா. எந்த அடிப்படையில்னா அவர்களுக்கு உண்டான கர்மங்கள் எது, விதிக்கப்பட்ட கர்மங்கள் எது, அவர்களுக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படின்றத பொறுத்து இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரிவு ஏற்பட்டிருக்க ஒழிய உயர்த்தி தாழ்த்தின்னு கண்ணன் ஏற்படுத்தி கொடுக்கல. எல்லாருக்கும் சமானமான கைங்கரியம் அப்படின்றத காட்டி கொடுத்துருக்கா. 4 பேரும் சேர்ந்து தான் யஜ்ஞத்தை பண்ணணும். யஜ்ஞத்தாலே தான் பர்ஜன்யம் உண்டாகும், அதாவது மழை உண்டாகும். அந்த மழையினாலே தான் விளைச்சல், அதனாலே தான் நம்ம சாப்பிடவே முடியும், நாம் உயிர் வாழவே முடியும் அப்படின்றத காட்டுறோம். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறோம் இந்த கீதா வச்சனத்தில். அப்படி இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அந்த பிரிவுகள் எல்லாம் இப்பொழுது விஷ்ணு புராணத்திலே 6வது அத்தியாயம் முதல் அம்சம் அந்த அத்தியாயத்தில் தான் காட்டி கொண்டு வரார். அந்த விதத்தில் பார்க்குறச்ச பிரம்மாவினுடைய முகத்தினின்னும், முகம்னா வாய், அந்த முகத்தின்னும் பிராமணர்கள் பிறந்தார்கள், தோளின்னும் க்ஷத்ரியர்கள், தொடையிலிருந்து வைஷ்யர்கள், திருவடியிலிருந்தும் அதாவது பாதத்தின்னும் சூத்ரர்கள் பிறந்தா அப்படின்னு காட்டுறார். அப்போ அவவா ஏன் இந்த இடத்துல பிறந்தான்னா, பிராமணனுக்கு வேதம் சொல்லணும்னா வாய் அந்த சக்தி வேணும், வாக் சக்தி வேணும். ஆனபடியாலே வாயில் பிறந்தா. க்ஷத்ரியன் தன்னுடைய தோல் வலிமையாலே இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றச்சே அவனுக்கு அந்த தோல் வலிமைக்காக தன் தோல் இன்னும் பிறந்தா. வைஷ்யன் உட்கார்ந்து வாணிஜ்யாதிகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றபடியாலே தொடை இன்னும் பிறந்தா. சூத்ரன் ஓடி ஓடி உழைப்பு பார்க்க வேண்டி இருக்கிறபடியாலே அவனுக்கு பாதத்தின்னும் ஜன்மம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் காட்டினார். அதே மாதிரி இந்த சாதுர்வர்ணியத்தில் நின்னவர்களுக்கு, அதாவது இந்த வியவஸ்தையை மதித்து இந்த வியவஸ்தையில் இருக்கக்கூடிய தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ஏற்றுண்டு அதன்படிக்கு இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத காட்டா. அதாவது மனசு சுத்தி அடையிறது, அதில் எம்பெருமான் நிற்கிறான் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அது மேலே சொல்கிறார், தத காலாத்மகோ யோசோ சசாம்சா கதிதோஹரேஹே சபாத்தயத்யகம் கோரம் அல்பம் அல்பால்ப சாரவத்து அப்படின்னு. நேற்றைய வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம். அதாவது இந்த மனுஷர்கள் சாதுர்வர்ணிய வியவஸ்தையில் நின்னால் அவர்களுக்கு உண்டாகும் ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது அவர்களுக்கு அந்த விஷ்ணுவினுடைய பரம பதமே பிராப்தியாகுது அப்படின்ற பரியந்தமாக பார்த்தோம். இப்போது அது நேர் விருத்தமான மனுஷர்கள் இருந்தால் அவளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த சாதுர்வர்ணத்தை மதிக்காமல், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை மதிக்காமல் அதை அதிலங்கனம் பண்ணி எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டால் என்ன நடக்கிறதுன்றத மேலே காட்டுறான். முதல்ல அது எப்படி நடக்கிறது, ஏன் அப்படிப்பட்ட ஜனங்கள் வரான்னா அதுக்கு தான் ஹேத்து முதல்ல காட்டுறா. ததா காலாத்மகோ யோசோ சச்சாம்ச கதிதோஹரேஹே சபாத்தயத் யகம் கோரம் அல்பம் அல்பால்ப சாரவத்து அப்படின்னு காலம் அப்படின்னு பெருமாள் ஒரு கருவி உண்டுன்னு முதல்ல பார்த்துருக்குறோம். அந்த காலமானது இந்த பரிவர்த்தனங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது, அந்த ஹேத்துவாக இருக்கிறது. அப்போது கிருத்தயுகத்தில் இருக்கக்கூடிய தர்மம் கலியுகத்தில் க்ஷீணிச்சு போகிறதுக்கு என்ன காரணம்னா காலம் ஓடுறதோ இல்லையோ அதுதான் காரணம். அந்த காலம் ஓட 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 தர்மம் அது மாறுதல் அடையிறது அப்படின்னு பார்க்குறோம். காலாந்தரத்தில் அந்த தர்மம் க்ஷீணிச்சு போகிறது அப்படின்னு பார்த்தோம். அதை திரும்பி ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு பெருமாள் அவதாரம் அப்படின்றத பார்த்தோம்.
அப்பேற்பட்ட அந்த காலம் அப்படின்றத வச்சு பெருமாள் ஒரு விளையாட்டு விளையாடுறான். என்னன்னா அந்த காலமானது அது கொஞ்ச நாள் இந்த மாதிரி தர்மத்தோடு நடக்கிறவர்கள் எல்லாம் நடந்துக்கிறதுக்கு அப்புறம் அந்த காலம் நிதானமாக தன்னுடைய ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னா சபாதய ஜகம் கோரம் அல்பம் அல்பால்ப சாரவத்து அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு அநேகமாக துக்கங்களை கொடுக்கறது. அதே மாதிரி சுகத்தை கொடுத்தாலும் அது ஏதோ அல்பமான சுகத்தை கொடுக்கறது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுடுறது இந்த காலம். அல்பமான சுகம் எப்படி சுவாமி, எனக்கு எத்தனையோ இந்த எத்தனையோ சுகங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கிறேன்னா இந்த ஜெகத்தில் எத்தனையோ சுகங்கள் அனுபவிக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்பேற்பட்ட அந்த சுகங்கள் எல்லாம் நான் அல்பம்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா அது ஒரு கதையை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி வச்சிருக்கா. ஒருத்தன் காட்டில் ஓடிருந்தானா பின்னாடி ஏதோ ஒரு காடு விலங்கு துரத்துறது, கரடியோ ஏதோ ஒன்று துரத்துறது. அவன் அதெல்லாம் தப்பிச்சா போரும் அப்படி ஓடுற அந்த வேகத்தில் எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான். அந்த பள்ளத்தில் ஐயோ விழுந்துட்டேனே அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறச்சே நல்ல வேலைக்கு மரத்தோடைய ஒரு கிளை கிடச்சது, அதில் தொங்கிட்டு இருக்கான். இப்போ அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். எப்படி மேலே வரணும்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம், அது எப்படியும் மேலே வருது இருக்குது, எப்படியும் மேலே வந்துக்கலாம். கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஆடி போயிட்டான். கீழெல்லாம் நிறைய பாம்புகள் நிறைஞ்சிருக்கு. மேலேயான மரம் கிளையில தொங்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் அந்த கரடி வந்து நின்றுடுச்சு. ஒரு பக்கத்தில் ஆனால் கரடி, கீழே ஆனால் பாம்பு. எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள சரி இது ஒன்றா கரடி கிளம்பி போயிடணும், இல்லை இந்த பாம்பு எங்கேயானா வெளியில் போயிடணும். அது வரைக்கும் தொங்கிட்டு இருக்கலாம். அப்படின்னு தொங்கிட்டு இருந்தா அவன் தொங்குற கிளையை கடிக்கிறது ஒரு பெருச்சாளி வந்து. இந்த பக்கம்னா பெருச்சாளி கடிச்சுட்டே இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம்னா இந்த கிளை முறிஞ்சு விழுந்துடுறது. கீழையான பாம்பு, இந்த பக்கத்தில் கரடி. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்பேற்பட்ட துக்கங்களோட கூடியிருக்கிறவன் நிறைய அப்படி இப்படி ஆடிண்டே இருக்கானா. அந்த தொங்கிண்டு அந்த கிளையில் அது தொங்கிட்டு இருக்கானா. அதே மரத்தில் மேலே எங்கேயோ அந்த பக்கத்தில் ஒரு தேன் கூடு கட்டிருந்து அதில் ஒரு சொட்டு தேன் அவன் வாயில் விழுந்துதான். அவன் அவ்வளோ ஆடினா வேற என்ன ஆகும், ஒரு சொட்டு தேன் வாயில் விழுந்தான். அதை எப்படி நக்கி என்ன நன்னா இருக்குன்றான். இந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடுத்தவனுக்கு அந்த ஒரு சொட்டு தேன் அவ்வளோ சந்தோஷப்படுறானே. நாம் படுற வாழ்க்கை, இந்த லோகத்தில் படுற இன்பம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ சுகம்ன்ற ஒரு பாசத்தை கொடுக்கறத ஒழிய படுறதெல்லாம் அதுக்கப்புறம் கஷ்டம்தான் படுறோம். அந்த இன்பத்தாலேயே ஒரு கஷ்டப்படுறோன்றது அப்புறம் தான் தெரியும் நமக்கு. அது படுறச்சே நமக்கு அது துக்கத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லாமல் போயிடும். ஆனபடியால் இங்கே ஜாகிரதையாக இருக்கணும். அதுதான் காலம் பண்ணுற ஒரு காரியம் காட்டுறீங்க. சபாத்தய தியகம் கோரம் அல்பம் அல்பால்ப சாரவத்தை அதர்ம பீஜ சம்பூதம் தமோ லோப சமுத்பவம் பிரஜாசு தாசு மைத்ரேய ராகாதிகம் அசாதகம். எப்படி தான் இதெல்லாம் உண்டாக்குறது அப்படின்னா அதை காட்டுற அதர்ம பீஜ சம்பூதம். அதர்ம பீஜத்தை அது அதர்ம பீஜம் அப்படின்னா அதர்மத்தை விளைவிக்கக்கூடியது, அதர்மத்தை உண்டாக்கக்கூடியது விதை. அப்பேற்பட்ட அந்த அதர்ம பீஜம் அது இன்னும் வருது. அது தமோலோப சமுத்பவம் அப்படின்னு தமசு, அஜ்ஞானம், லோபம், அதாவது பேராசை, இதெல்லாத்தையும் தனக்கு உள்ள கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட இந்த விஷயமானது. பிரஜா சுதாசு மைத்ரேய ராகாதிகம் அசாதகம் அப்படின்னு இப்பேற்பட்ட ராகம், துவேஷம், கோபம் இதெல்லாவற்றையும் உண்டாக்குறது இந்த காலம். இதெல்லாத்தையும் உண்டாக்கினா பிரஜைகளுக்குள்ளே உண்டாக்கினா என்ன நடக்கும்னா அது அவர்களுக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் பகைச்சுண்டு இந்த மாதிரி தான் வாழ்கிறா. அப்போ அந்த மாதிரியாக உண்டாக்குறது. ததஸ்ஸா சஹஜா சித்திஸ்தாசா நாத்தீவ ஜாயத்தே ரசோல்லாசாதயாக சித்தயோஷ்டோ பவந்தியாக அப்படின்னு. இந்த மாதிரி எப்போ மனுஷர்களுக்கு இந்த ராகம்னா பேராசை, இந்த ராகம் துவேஷம், ஒருத்தன் பேரில் ஆசை வருது, ஒருத்தன் பேரில் கோபம் வருது, ஒருத்தன் பேரில் பகைமை வருது, அதாவது துவேஷம் வருது, இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் எப்போ வருதோ அப்போ என்ன நடக்கிறதுனா சகஜமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சகஜமாக இருக்கக்கூடிய 8 சித்திகள் குறைஞ்சு போயிடும் அப்படின்றான். என்ன 8 சித்தி அப்படின்னா யோகத்தில் சொல்லக்கூடிய 8 சித்திகள். யோக சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரியான சில சித்திகள் எல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் குறைஞ்சிடும். அதை காட்டுறாருங்க. ததஸ்ஸா சஹஜா சித்திஸ்தாசாம் நாத்தீவ ஜாயதே ரசோல்லாசாதயாச்சான்யாக சித்தயோஷ்டோ பவந்தியாக. ரசோல்லாசம் அப்படின்னா இந்த யோக சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா சொல்லுவா, இந்த நிறைய இந்த சமாதிக்குள்ளே போய்டுறவாள் இருக்க பாருங்க, அந்த சமாதி ஸ்திதியில் போடுற வாழ்க்கையெல்லாம் இந்த தலைக்கு மேலே, அதாவது இந்த இடத்துக்கு சஹசிராரம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல அந்த அதாவது குண்டலினி சக்தி இருக்கிறதோ அது வந்து சேர்ற காலத்தில் அவர்களுக்கு ஒரு அமிர்த ஆஸ்வாதம் உண்டாருது. அவர்களுக்கு அதனாலே அந்த தேன், அதாவது அமிர்தத்தை உண்ட மாதிரி இருக்கும். அது மேலே அவர்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, இந்த மாதிரி இருந்துருவா. யோகிகள் எல்லாம்
நம்ம கதை படிக்கிறோம். அவள் இத்தனை நாள் சமாதியில் இருந்தா, இத்தனை காலங்கள் சமாதியில் இருந்தா அப்படின்னு படிக்கிறோம். ஏதோ அது சாப்பிட்றதுக்கு இல்லையா, தாகம் எடுக்காதா, இந்த வெயிலில் உட்காந்தா என்னத்துக்கு ஆகணும் அப்படின்னா அவர்களுக்கு அது எதுவுமே தெரியாது. தெரியாததுக்கு காரணம் என்னன்னா இதுதான் சித்தி அப்படின்னு காட்டப்படுது. இப்போ ஏற்பட்ட சித்திகளெல்லாம் ஒரு யோகி இருக்கணுமே, அது சகஜமாக வரக்கூடியது. நாமெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணோம், ஒரு போர்டு போட்டுண்டு இங்கே தான் அஷ்டாங்க யோகம் சொல்லித்தரப்படும் அப்படின்னு போர்டு போட்டு உட்காந்துட்டோம். ஆனால் அப்படி கிடையாது. அது ஆத்மாவுக்கு சகஜமாக இருக்கக்கூடியது. அதை தொலைச்சுன்னு வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான் விஷயம். அதை காட்டுறது இங்கே ரசோல்லாசாதயாச்சான்யாக சித்தயோஷ்டோ பவந்தியாக தாசு க்ஷீணாசு அசேஷாசு வர்தமானேச்ச பாத்தகே துவந்த்வ அபிபவ துக்கார்த்தாஸ்தா பவந்தி ததப் பிரஜாக. அது எப்போ க்ஷீணிச்சுடுறதோ, அந்த சித்திகளெல்லாம் எப்போ க்ஷீணிக்கிறதோ அப்போ அவர்களுக்கு பாத்தகங்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் பெருகின்ற போகிறது. துவந்த்வ அபிபவ துக்கார்த்தாக, அந்த துவந்தங்கள், இது சீத்தம் இது உஷ்ணம் அப்படின்ற அந்த துவந்தங்களுக்கெல்லாம் அவள் ஆட்பட்டுடுறான். அதாவது இந்த சீத்தத்தை தடுக்க முடியாது, உஷ்ணத்தை தடுக்க முடியாது, சுகம் தாங்க முடியாது, துக்கம் தாங்க முடியாது, இந்த மாதிரியான துவந்தங்களுக்கு அவள் அந்த துவந்தங்களால் அழிக்கப்பட்டுறார். துக்கார்த்தாஸ் ததா தாபவந்தி தத பிரஜாக அப்படின்னு. அதனால துக்கத்தை அனுபவிக்கிறார். ததோ துர்காணி தாஷ்சக்ரு தான்வம் பார்வத மோதகம் கிருத்திரிமம் ச ததா துர்கம் புரகர்வட்டகாதிகம் கிருஹாணி ச யதாநியாயம் தேஷு சக்ரு புராதிஷு சீதாதபாதி பாதானா பிரசமாய மகாமகே. இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்றத காட்டுட்டு இது மேலே அந்த சிருஷ்டியை தானே சொல்லணும் வந்திருக்கா. அப்போ அந்த 4 வர்ண வியவஸ்தையை தானே சொல்லணுறா. அப்போ அந்த 4 வர்ண வியவஸ்தையில் அந்த வர்ண வியவஸ்தையை மதித்து நடக்கிறவர்களுக்கு என்ன நன்மை உண்டாருது நேத்திக்கு சொல்லிட்டா. அதை மதிக்காதவர்களுக்கு என்ன அதாவது என்ன படுறா அப்படின்றது இப்போ சொல்லிட்டார். இது மேலே அப்பேற்பட்ட அந்த ஜனங்களெல்லாம் அந்த வர்ண வியவஸ்தையில் நடக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஆக்கி கொடுக்கணுமோ இல்லையோ. அவள் இருக்கிறதுக்கு இடம் பார்த்து கொடுக்கணும், அவர்கள் சாப்பிட்றதுக்கு, அவர்கள் அந்த யஜ்ஞங்களெல்லாம் நடத்துறதுக்குன்னே சில தானியங்களெல்லாம் உண்டாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி சிருஷ்டிச்சார்னா அதை மேலே சொல்கிறார். மேற்கொண்டு தாசு அதாவது ததோ துர்காணி தாஷ்சக்ரு தான்வம் பார்வத மோதகம் கிருத்திரிமம் ததா துர்கம் புற கர்வட்ட காதிகம் அப்படின்னு அதுக்குன்னு சில இடங்களெல்லாம் உண்டாக்கினார் அந்த பிரம்மா. அதாவது இந்த பூமியில் இது மறுபூமி, இது பர்வதம், இது நதி, இது ஜலாசயம், இது அதாவது அதுலேயே கிருத்திரிமமானது, அதாவது மனுஷர்கள் பண்ணது, அது தன்னடியே உண்டானது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. அது மாதிரி துர்கம் புறகர்வட்டகாதிகம் வந்து எத்தனை துர்கங்கள் அப்படின்னா இந்த கோட்டைகள், அந்த கோட்டைகள், அதே மாதிரி புறங்கள், ஊர் நகரங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி புறங்கள் அப்படின்னா இந்த பெரிய பெரிய வாணிஜ்யங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஊர், அதுக்கு தான் புறம் அப்படின்னு பேர். அப்போ இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அந்த மாதிரியா ஊருக்கு தான் புறம் அப்படின்னு பேர். மற்ற உண்டான சின்ன சின்ன கிராமங்கள், அதுக்கு அது கிராமங்கள்னு நான் தமிழில் கிராமங்கள் தான் சொல்கிறோம். அந்த கிராமங்களுக்கெல்லாம் கிராமம் அப்படின்னு பேர். இந்த புறமும் அல்லாத கிராமமும் அல்லாத நடுவில் நிற்கிறது பாருங்க, அதுக்கு தான் கர்வட்டம் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டவுன் அப்படின்மா. வில்லேஜ் சிட்டி நடுவில் இருக்கிறதுக்கு தான் டவுன் அப்படின்ற பாருங்க, அந்த டவுன் தான் கர்வட்டம். அப்போ இந்த புற கர்வட்டகாதிகம் அப்படி இதெல்லாம் உண்டாக்கினார் பிரம்மா. இது புறம், இது கிராமம், இது கர்வட்டம், இது துர்கம், இது நதி, இது ஔதகம்னா நதியாக இருக்கலாம், சமுத்திரமாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஜலாசயங்கள், இது பர்வதம், இது மறுபூமி வந்து எல்லாமே உண்டாக்கிட்டார். கிருஹாணிச்ச யதாநியாயம் தேஷு சக்ரு புராதிஷு. அந்த புறம் என்ன கிராமம் என்ன இந்த இடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் உண்டாக்கினார். ஏன்னா இருக்கணுமோ இல்லையோ, அதுக்கு சொல்கிறேன் இந்த வீடு எதுக்கு வேணும் நமக்கு அப்படின்னாக்கா சீதாதபாதி பாதானாம் பிரசமாய. ஒரு பக்கத்தில் குளிர், ஒரு பக்கத்தில் வெயில், ஒரு பக்கத்தில் மழை, இதெல்லாத்தையும் நான் காக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடு உண்டாகணும். அதை உண்டாக்கி கொடுத்தார். பிரதீகாரம் இமம் கிருத்வா சீதாதேஸ்தாக பிரஜாபுனः வார்த்தோபாயம் தஜச்சக்ரு ஹஸ்த சித்திம் ச கர்மஜாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வீடுகளில் வாசம் பண்ணுற அந்த மனுஷர்களுக்கெல்லாம் மேல்கொண்டு அவர்கள் சாப்பிட்றதுக்கு தானே ஓடுமோ இல்லையோ, அவர்கள் அந்த விளைச்சல் விளையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சில விவசாயங்கள் உண்டாகணுமோ இல்லையோ. ஆனபடியாலே அது கிருஷி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை தான் எடுத்து கொடுத்துட்டார். அதே மாதிரி ஹஸ்தசித்திஞ்ச கர்மஜாம் அப்படின்னு இந்த சில்பசாஸ்திராதி எத்தனையோ காரியங்களெல்லாம் இருக்கிறது, தச்சன் பண்ணுறது, இந்த மேஸ்திரி பண்ணுறது அப்படின்னு எத்தனையோ காரியங்களெல்லாம் இருக்கிறது இல்லையோ, இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்துட்டார். ரீஹயஷ்ட யவாஷ்சைவ கோதுமாஷ் சணவஸ்திலாக பிரியங்கவோ ஹுதாராஷ்ச கோரதூஷாக சதீனக்காக அப்படின்னு எத்தனை விதமான தானியங்கள் அப்படின்றத பட்டியலிடுறார்.
இந்த இடத்துல இது கிராமியங்கள், இது வன்யங்கள் அப்படின்னு ஊருக்குள்ளே வளர்றது ஒன்றும், காட்டுக்குள்ளே வளர்றது சில அப்படின்னால இதெல்லாம் தான் காட்டி கொடுத்துட்டார். வீஹயஷ்ட யவஷ்சை யவாஷ்சைவா கோதுமாஷ் சணவஸ்திலாக பிரியங்கவோ ஹுதாராஷ்ச கோரதூஷாக சதீனகாக மாஷா முத்கா மசூராஷ்ச நிஷ்பாவா சகுலாத்தகாக ஆடக்கியச்சணகாஷ்சைவ ஷனா சப்ததசஸ்பிருதாகன்னு 17 விதமான இந்த தானியங்கள், இந்த வகைகள் எல்லாம் காட்டுட்டார். சுவாமி இதெல்லாம் என்னன்னா எல்லாம் கஷ்டமே பட வேண்டாம், நம்ம நிச்சயம் உபயோகப்படுத்திக்கிறத இங்கே காட்டுறார். இந்த அரிசி, கோதுமை, இந்த உளுந்து, இது பாசிப்பருப்பு, இதெல்லாம் இருக்கிறதோ இல்லையா, இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்துட்டார். இத்தியேதா ஓஷதீனாம் து கிராமியானாம் ஜாத்தயோமுனே ஓஷத்தியோ யக்ஞாச்சைவ கிராமியாரண்யாச்ச துர்தசா அப்படின்னு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டாருது. ஆனபடியால் ஊரில் தான் வளர்ந்தாதான் இது பிரயோஜனப்படும். இங்கே காட்டில் இருந்தால் பிரயோஜனப்படாது. ஆனபடியால் இதெல்லாம் ஊரில். அது மேலே சில ஓஷதிகள், சில செடி வகைகள், இந்த செடி கொடிகள் எல்லாம் காட்டில் வளர்றது. அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும்னா, காட்டில் இருக்கும் ஊரில் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும்னா யஜ்ஞம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துவான். இப்போ பார்க்குறோம் இங்கே ஹோமம் அப்படின்னு பண்ணாலே இந்த வெள்ளை கடுகு, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சேர்க்குறான் இல்லையா, அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சேர்க்குறான். அந்த ஹோமத்தில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சேர்க்குறான். இப்போ அதெல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, அதெல்லாம் ஆக்கி கொடுத்தார் அப்படின்னு மேலே காட்டுறார். அதுதான் சொல்கிறார். விரீஹயஸ் யவாமாஷா கோதூமாஷ் சணவாஸ்திலாக பிரியங்கு சப்தமாஹேதே அஷ்டமாஸ்து குலத்தகாக ஷியாமாகாஸ்தவத நீவாரா ஜர்த்திலா சகவேதுகாக ததா வேணுயவா புரோக்தா சதா மர்க்கட்டகாமுனே கிராமியாரண்யாக ஸ்மிருதாஹேதா ஓஷதயஸ்து சதுர்தசா அப்படின்னு இந்த மாதிரி 14 ஓஷதிகள் உண்டாக்கினா, யஜ்னத்துக்காகவே 14 ஓஷதிகளெல்லாம் உண்டாக்கினா. யஜ்ன நிஷ்பத்தைய யஜ்னஸ் ததாசாம் ஹேதுருத்தமஹா அப்படின்னு இதெல்லாம் யஜ்னங்களை பண்ணுங்க, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் யஜ்னத்தை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் ஆக்கி கொடுத்துட்டார் சுவாமி. இந்த மாதிரியான தானியங்கள் இதெல்லாம் வளர்கிறதுக்கும் இந்த ஊரு இது கிராமம் எல்லாம் உண்டாகிறதுக்கும் சாதுர்வர்ணியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நேற்றுக்கே சொன்னோம், அந்த சாதுர்வர்ணியம்னாலே ஒரு யஜ்ஞம் பண்ணுறதுக்கு 4 பேர் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா. அந்த 4 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞத்துக்காக இத்தனை விஷயங்கள் எல்லாம் ஆக்கி கொடுத்துருக்கார் அந்த பிரம்மா அப்படின்றத பார்த்தோம். ஏதாஷ்ட யஜ்ஞேன பிரஜானாம் காரணம்பரம் பராவரவித அப்ராஜ்ஞாஸ்தோ யஜ்ஞான்விதன்வதே அஹன்யஹன்ய அனுஷ்டானம் யஜ்ஞானாம் முனிசத்தமா உபகாரகரம் பும்சாம் கிரியமானாக சாந்திதம் அப்படின்னு இந்த மாதிரியான யஜ்ஞங்கள் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நமக்கு இருக்கிற பாவங்களெல்லாம் குறைஞ்சு நமக்கு சாந்தி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத காட்டுறார். அந்த மாதிரியான பெரிய உபகாரம் பண்ணுறது இது ஜீவாத்மாக்களுக்கு. ஏஷாந்து காலசிருஷ்டோசோ பாபபிந்துர் மகாமுனே சேதஸ்ஸு வவ்ருதே சக்ருஸ்தேன யஜ்ஞேஷு மானசம் வேதவாதாஸ்ததா வேதான் யஜ்ஞகர்மாதிகம் செய்யதே தத் சர்வம் நிந்தயாமாசுர் மாசு யஜ்ஞவியாசேத காரிணா அப்படின்னு இந்த மாதிரியா யஜ்ஞங்கள் நடக்கணும்னு இத்தனை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு நடுவில் சில பேர் உண்டானா, அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டா. யார் அந்த சில பேர்னா, இந்த யஜ்ஞத்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை மறுத்துண்டே, அந்த யஜ்ஞத்தை விரோதிச்சுண்டே, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் தடுத்துட்டே இருக்கிறவா அவெல்லாம் உண்டானா. ஏஷாந்து கால சிருஷ்டோசோ பாபபிந்துர் மகாமுனே சேதஸ்ஸு வவ்ருதே சக்ருஸ்தே தேன யஜ்ஞேஷு மானசம் அப்படின்னு அவர்களெல்லாம் இந்த யஜ்ஞம் பண்ணுறதுக்கு விடவே இல்லை. அவெல்லாம் தடுக்க ஆரம்பிச்சது. வேதவாதான் சதா வேதான் யஜ்ஞகர்மாதிகம் செய்யுது. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் தப்புன்னு அதாவது அதை நிர்ணயம் பண்ண ஆரம்பித்தா, வேதத்தை சொல்லியிருக்கிறதெல்லாம் தடுக்க ஆரம்பித்தா, இந்த மாதிரியான காரியத்தில் இழிந்தா. தத் சர்வம் நிந்தயாமாசு யஜ்ஞாசேத காரிணா பிரவருத்தி மார்க்க வியுச்சித்தி காரிணோ வேத நிந்தகாக துராத்மானோ துராச்சாரா பபூ குட்டிலாசையாக. அவள் அதான் பிரவருத்தி மார்க்கம்னா யஜ்ஞத்தை பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னே வந்துட்டா. அந்த மாதிரி பிரவருத்தி மார்க்க வியுச்சித்தி காரிணா வேத நிந்தகாக வேதத்தை நிந்தனம் பண்ணி தூஷணம் பண்ணியே வாழ்கிறவா ஆயிட்டா. துராத்மானஹா துராத்மாக்கள்னா கெட்டவர்கள் ஆயிட்டா. துராச்சாரா தீய ஆச்சாரத்தை உடையவர்களா ஆனா. பபூ குட்டிலாசையாக சம்சித்தாயாம் து வார்த்தாயாம் சிருஷ்டா பிரஜாபதி மரியாதான் ஸ்தாபயாமாச யதாஸ்தானம் யதாகுணம். இது மாதிரி வியவஸ்தை பூர்த்தி இப்போ உண்டாச்சு. அதாவது இந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவா, நல்லவா, அந்த சாதுர்வர்ணத்தை மதிக்கிறவா, அதன்படி நடக்கிறவா அப்படின்னு, இல்லை தீயவா அப்படின்னா அதுக்கு விருத்தமாக நடக்கிறவா அப்படின்னு அவா சில பேர். இந்த மாதிரியான இந்த வியவஸ்தைகளை உண்டானதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சில லோகங்களை உண்டாக்கினார் பிரம்மா. அந்த லோகங்கள் எதுக்குன்னா அதை மேலே காட்டுறார்.
மரியாதா ஸ்தாபயாமாச யதாஸ்தானம் யதாகுணம். அதுக்கெல்லாம் ஒரு வரம்பு விட்டு காட்டினார். இந்த லோகங்கள், இந்த இந்த சித்திகள் இதெல்லாம் இன்னாருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வரம்பையும் காட்டி கொடுத்துட்டார். வர்ணானாம் ஆசிரமானாம் ச தர்மான் தர்மபிருதாம் வர லோகாச்ச சர்வவர்ணானாம் சம்யக் தர்மானுபாலினாம் ராஜாபத்தியம் பிராமணானாம் ஸ்மிருதம் ஸ்தானம் கிரியாவதாம் ஸ்தானம் ஐந்திரம் க்ஷத்ரியானாம் சங்கிராமேஷ் வனிவர்த்தினாம் அப்படின்னு வர்ணங்கள் ஆசிரமங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் அந்த வர்ண ஆசிரம தர்மங்கள், அதாவது அந்த வர்ண ஆசிரமங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிற தர்மங்கள் எல்லாம் பாலனம் பண்ணுறாளோ, அது சொல்லியிருக்கிறபடிக்கே யாரெல்லாம் பாலனம் பண்ணுறாரோ அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அவ என்னெல்லாம் அடையிறா அப்படின்றத, என்ன நன்மை அடையிறா அப்படின்றத மேலே காட்டுறார். ராஜாபத்தியம் பிராமணானாம், இந்த பிராமணர்கள் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை ஒழுங்காக கடைபிடித்தால் அவர்களுக்கு பிரஜாபதியுடைய லோகம் கிடைக்கும். ராஜாபத்தியம் பிராமணானாம் ஸ்மிருதம் ஸ்தானம் கிரியாவதாம் ஸ்தானம் ஐந்திரம் சத்ரியானாம் சங்கிராமேஷ் வனிவர்த்தினாம். யுத்தத்தில் ஒரு போர் இருக்குது அப்படின்னா அந்த போரில் புறமிது இடாமல் நன்னா நின்று போராடுறவன் ஒருத்தன் இருக்கானோ அந்த வீரனான அந்த க்ஷத்திரன் இருக்கானோ இல்லையோ, அவன் மரணம் அடைந்தால் அவனுக்கு வீரஸ்வர்க்கம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ, அவன் வீரஸ்வர்க்கத்தை அடையிறான்னு அதான் காட்டுறான். இந்திரனுடைய லோகத்தை அடையிறான். வைசியானாம் மாருதம் ஸ்தானம் ஸ்வதர்மம் அனுவர்த்தினாம், தன்னுடைய தர்மத்தை ஒழுங்கா தான் பின்பற்றினா வைசியனுக்கு மாருத்தனுடைய ஸ்தானம் தான் வாயு லோகம் கிடைக்கிறது. காந்தர்வம் சூத்ர ஜாத்தினாம் பரிச்சரியானுவர்த்தினாம் அப்படின்னு இந்த சூத்ரர்கள் எல்லாம் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடித்தால் அவர்களுக்கு கந்தர்வர்களோட லோகம் கிடைக்கும். அஷ்டாசீதி சஹசிராணி முனீனாம் ஊர்த்வரேதசாம் ஸ்மிருதம் தேஷாம் யஸ்தானம் ததேவ குருவாசினாம் அப்படின்னு. இப்போ வர்ணங்களுக்கு என்ன ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ஆசிரமங்களுக்கு என்ன ஸ்தானம் சொல்ல போறார். பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஆசிரமங்கள் உண்டு. அதில் பிரம்மச்சாரின்னா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காதவன், அவன் தன்னுடைய தர்மங்கள் எல்லாம் பாலனம் பண்ணினா அஷ்டாசீதி சஹசிராணி முனீனாம் ஊர்த்வரேதசாம். அஷ்டாசீதி சஹசிராணி அப்படின்னு 88,000 முனிவர்கள் எல்லாம், அதாவது ஊர்துவரேதசுக்கள்னா நல்ல ஜிதேந்திரியரான அந்த முனிவர்கள் எல்லாம் எந்த லோகத்தில் உயர்ந்த லோகத்தில் வாசம் பண்ணுவாளோ அந்த லோகம் இவர்களுக்கு கிடைச்சிடும், இந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு காட்டுறார். சப்தர்ஷினாம் யஸ்தானம் ஸ்மிருதம் தத்வை வனௌகசாம், அதாவது வனௌகசாம் அப்படின்னா இந்த வானப்பிரஸ்தர்கள் எல்லாம் இருக்காங்களோ இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தர்மத்தை பாலனம் பண்ணினால் அவர்களுக்கு சப்தர்ஷிகளுடைய லோகம் கிடைக்கும். ராஜாபத்தியம் கிரகஸ்தானாம் ஞாசினாம் பிரம்மசங்கீதம் அப்படின்னு கிரகஸ்தர்களுக்கு அவர்களுடைய தர்மத்தை ஒழுங்காக கடைபிடித்தால் அவர்களுக்கு பிரஜாபதியுடைய லோகம் கிடைக்கும். ஞாசினாம் அப்படின்னா சன்னியாசிகளுக்கு பிரம்மசங்கீதம் பிரம்மாவினுடைய லோகம் கிடைக்கும். யோகினாம் அமிர்தம் ஸ்தானம், யோகிகளுக்கு யோகம் பண்ணி அல்ல தேர்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா யோகினாம் அமிர்தம் ஸ்தானம். இது கைவல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. அமிர்தம் ஸ்தானம்னா கைவல்யம்னு சொல்லப்படுறது. கைவல்யம்னா அந்த பக்கம் பெருமாளையும் போய் அடைய மாட்டான், இந்த பக்கம் இந்த சுழற்சிகளும் விழமாட்டான், நடுவில் போய் நின்றுடுவான். திரும்பவும் இந்த ஜன்ம மரணங்கள் இல்லைன்ற வரைக்கும் சந்தோஷம், ஆனால் பெருமாள் கிடைக்க மாட்டார் அவனுக்கு. அது கைவல்யஸ்தானம் சொல்கிறது. அது யோகிகளுக்கு உண்டாருது. ஸ்வாத்ம சந்தோஷ காரணம் அப்படின்னு. அங்கே என்ன பண்ணுறா, அவன் பெருமாளும் கிடைக்கல இதுவும் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறான்னா ஆத்மா தன்னையே அனுபவிச்சுண்டு அகம் அகம் அப்படின்னு அந்த ஞானானந்தங்களையே அனுபவிச்சுட்டு இருப்பான் இந்த கைவல்ய நிஷ்டன் அப்படின்னு காட்டுறான். ஏகாந்தின சதா பிரம்ம தியாயினோ யோகினஷ்டகே தேசாந்து பரமம் ஸ்தானம் எத்தத் பஷ்யந்தி சூரையா. இதெல்லாம் சரி சுவாமி, நாம எல்லாம் மோட்சத்தில் இச்சை உண்டானவா, பெருமாளை தவிர நமக்கு வேற ஒன்றும் தெரியாதவா, இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன உண்டாகும்? பெருமாள் சொன்ன கைகரங்களை பண்ணுறவருக்கு என்ன உண்டாகும்னா நேர ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளுடைய அந்த சாமீப்பியமே உண்டாயிடும் அப்படின்னு காட்டுறா. ஏகாந்திர சதா பிரம்ம தியாயினோ யோகினஷ்டகே தேசாந்து பரமம் ஸ்தானம் எத்தத் பஷ்யந்தி சூரையா தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையான்னு வேதம். அந்த எம்பெருமான் உடைய திருவடிகளை அந்த நித்திய சூரியகளெல்லாம் எப்போது கண்ணிமைக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். அனந்த கருட விஸ்வக்சேனாதி எத்தனை நித்திய சூரியகளோ அவளெல்லாம் கண்ணிமே கொட்டாமல் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அந்த இமை கொட்டுற நேரத்தில் பெருமாளுடைய அனுபவம் போயிடுச்சுன்னா அந்த பயம் அவர்களுக்கு. ஆனபடியாக இமை கொட்டாமல் அந்த மாதிரி பார்க்குறாங்க இமையவர்கள் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா இமை கொட்டாமல் பார்க்குறவர்கள் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த நித்திய சூரியர்கள் சேவிக்கிற அந்த எம்பெருமானையே சேவிச்சுடுவா இவா எல்லாம். எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் தெரியாம வாழ்றவர்கள் நேரம் அந்த பெருமாளையே சேவிச்சுடுறா அப்படின்னு சொல்லி கத்வா நிவர்த்தந்தே. அந்த மாதிரியா அந்த மோட்சத்தை அடைஞ்ச, அதாவது பெருமாளுடைய திருவடியே அடைஞ்சவர்களுக்கு என்ன பெருமைன்னா அது ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தில் காட்டுறா. கத்வா நிவர்த்தந்தே சந்திர சூர்யாதயோ கிரகாக அத்தியாபி ந நிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகாக அப்படின்னு.
இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னு எத்தனை விதமான கிரகங்கள் உண்டோ இந்த மாதிரியான கிரகத்துக்கு உண்டான தேவதைகளும் சரி, அந்த கிரகத்துக்கு போனவர்களும் சரி, இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப இங்கே அடிப்பட்ட பந்து போல விழுந்துட்டே இருக்கணும், இந்த பூமியில் விழுந்துட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப இந்த பிறவி பிறந்துட்டே இருக்கணும். ஆனால் யார் ஒருவன் இந்த 12 அக்ஷரம் கொண்ட இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சுடுறானோ, வாசுதேவ மந்திரத்தை ஜபம் பண்ணி, அதாவது அனுசந்தானம் பண்ணி யார் ஒரு ஸ்ரீவைகுண்டம் சேர்றானோ, அந்த பெருமாள் திருவடி அடையிறானோ, அவனுக்கு திரும்ப இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேதம் சொல்றது நச்ச புனராவர்த்ததே, திரும்ப இந்த பக்கத்தில் ஆவர்த்திக்கவே மாட்டான், திரும்ப இந்த சுழற்சியில் விழவே மாட்டான். போனவன் தான். அது ஒன் வே டிராஃபிக். ஸ்ரீவைகுண்டன்றது ஒன் வே டிராஃபிக். அந்த பக்கம் போகலாம், திரும்பி வர்றவா கிடையாது. இங்கே எல்லாம் பெருசாக எழுதி வச்சிருக்கா, ஸ்ரீவைகுண்டம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதெல்லாம் நல்லா ஓஹோ ஆஹோன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கா. ஏன் சுவாமி நீர் எப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம், போனால் திரும்பி வர முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி எத்தனை வர்ணனம் உண்டோ, நம்ம ஆழ்வார்கள் எழுதியிருக்கா, ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கா, எத்தனை வர்ணனம் உண்டோ அது எல்லாமே எப்படி எழுதியிருக்காருன்னா சாஸ்திரத்தில் இருக்கு எழுதியிருக்கா. ஒரு நம்மாழ்வார் இங்கே இருந்தபடிக்கு அங்கே பார்த்து விட்டார், எழுதி வச்சார், அவ்வளோதானே ஒழியா அங்கே போய் வந்தவன் எழுதுறேன்னா முடியாது. ஏன்னா போனால் வர முடியாது, இங்கே இருக்கிறவன் போய் பார்த்துட முடியாது. ஆனபடியாலே இங்கே நன்னா இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டுண்டு நன்னா ஆஹாவகம் மாலையெல்லாம் கழுத்தில் போட்டுண்டு நான் தான் உபன்யாசகன்னு எல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்து இந்த மாதிரியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ சாட்சாத்தா ஸ்ரீவைகுண்டத்தை ஜெயிச்சிருக்கான்னா நம்பாதீங்க, கட்டாயமாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஏதோ பெரியவா சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவன் திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டா. அதான் காட்டுறது இங்கே அத்தியாபி நான் நிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தக்காக தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம். இதெல்லாம் ஒரு வைபவம், இந்த எம்பெருமானுக்கு ஆட்பற்றவர்களுடைய வைபவம். கடைசியில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா இந்த நடுவில் சிருஷ்டிக்கப்படுறச்சே கெட்டவர்கள் தீயவர்கள்னு ஒரு கடைசியில் சொன்னாங்களா, இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு விருத்தமாக நடக்கிறவான்னு ஒரு சொன்னாலா, அவள் எல்லாம் எங்கே போய் சேர்றா அப்படின்னா அதான் காட்டுறா. தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மகாரௌரவோ அசிபத்ர வனங்கோரம் காலசூத்திரம் அவீச்சிகம் வினிந்தகானாம் வேதஸ்ய யக்னவியாகாத காரிணாம் ஸ்தானமேதத் சமாக்கியாத்தம் ஸ்வதர்ம தியாகினஷ்டயே அப்படின்னு தன்னுடைய தர்மத்தை விட்டு நடக்கிறவன், இந்த மற்றவர்கள் தர்மத்தில் நடக்கிறச்சு அவர்களுக்கு தடை பண்ணுறவன். இப்பேற்பட்ட இந்த பாத்தகிகள் எல்லாம் இப்பேற்பட்ட நரக்கங்களில் விழுறா. தாமிஸ்ரம்ன்ற ஒரு நரகம், அந்த தாமிஸ்ரம்ன்றது ஒன்று, மகாரௌரவன்றது ஒன்று, ரௌரவம், அசிபத்ரவனம், காலசூத்திரம், அவீச்சிகம். சுவாமி ஏதோ நரக்கம் ஏதோ ஒரு லோக்கம்தான் அப்படின்னு நினைச்சோன்னா இல்லை 27 நரக்கங்கள் இருக்குது, 1 இல்லை 2 இல்லை 27 நரக்கங்கள் இருக்குது அப்படின்றத மேலே காட்ட போகிறேன். முடிக்கிறச்ச இப்படியா முடிக்கணும், என்ன கஷ்டப்பட வேண்டாம். இந்த நரக்கங்கள் இப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு போய் சேருவா அப்படின்றத இப்போது தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு இது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத அடுத்து காட்ட போகிறேன். இதோட இந்த 6வது அத்தியாயம் முடிகிறது. மேலே 7வது அத்தியாயத்தில் மரீச்சி முதலான இந்த சுவாயம்புவ மனு முதலான இந்த பிரஜாபதிகள் மனுக்கள் இவர்களுடைய உற்பத்தி எல்லாம் சொல்கிறது என்னன்றது அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்க பிரார்த்தம். ஸ்ரீவரே ராமானுஜாவுக்கு.